அருட்ஜோதி சித்த மருத்துவ சித்தா யோகா வர்மா காணொலி காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம் ஒரு சூரணம் நவமூல கல்லீரல் சூரணம் என்ற ஒரு சூரணத்தை இன்னைக்கு நம்ம ஆசிரமத்தில் தயார் பண்ணணும். இதில் 9 வகையான மூலிகைகள் கலந்து இருக்கிறது. 3 ரா மெட்டீரியல்ஸ் என்றக்கூடிய 3 கடுகு ரோகிணி, நற்சீரகம், ஓமம், இது ரா மெட்டீரியல். அதிலால மூலிகை என்பது வள்ளலார் கூறிய கரிசாலை. இரண்டாவது நீலி. நீலி என்பது அவுரின்னு சொல்லுவாங்க, அவுரி. மூன்றாவது சோற்றுக்கற்றாழை. நான்காவது முச்சங்கன். ஐந்தாவது கீழாநெல்லி. இந்த 5ம் கல்லீரலை. 6வது கொட்டை இலை, ஆமணுக்கு இலை, கொழுந்து. இந்த 6ம் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகள். இந்த 3 ரா மெட்டீரியல். கடுகு ரோகிணி பார்த்தீங்கன்னா, கடுகு ரோகிணி இது கல்லீரலை பலப்படுத்தும், அஜீரண கோளாறு எல்லாத்தையும் சரி பண்ணும். கடுகு ரோகிணி. சீரகம், உங்களுக்கு எல்லாம் ஜீரகம், ஓமம், இதை எல்லாத்தையும் இந்த 9 மூலிகைகளையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சூரணம் செய்தால் அஜீரண கோளாறு, வாய்வு, அல்சர், நாள்பட்ட கல்லீரல் கோளாறுகள். இன்னைக்கு குடிபோதையில நிறைய பேர் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு ஃபுட்டுலாம் இன்னைக்கு தரக்குறைவான ஃபுட்டுக்கெல்லாம் சாப்பிட்றாங்க. பேக்கரியில் இருக்கிறது அது இது எல்லாம் சாப்பிட்றதுனால இன்னைக்கு நிறைய நம்ம கல்லீரல் பாதிப்பு இருக்குது. அந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த நவமூல கல்லீரல் சூரணம் என்ற சூரணத்தை இன்னைக்கு தயார் பண்ணியிருக்கிறோம். இதை கஷாயமாகவும் செய்து சாப்பிடலாம், பவுடர் செய்து இந்த சூரணமாகவும் சாப்பிடலாம். இதை பாலில் கலந்து சாப்பிடலாம், அல்லது தண்ணீரில் கஷாயமாக வைத்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு அது 3/4 டம்ளர் தண்ணியாக சுண்ட வைத்து அதை கஷாயமாக வடிகட்டி கஷாயமாக காலையில் மாலையில் சாப்பிட்டால் நாள்பட்ட கல்லீரல் நோய், அதாவது ஒரு 4-5 ஆண்டுகளாக வயிறு உப்புசம், வயிற்றுல சரியா ஜீரண கோளாறு, ஜீரணம் இல்லை, மலச்சிக்கல் இருக்குது, இவை எல்லாமே தேரக்கூடிய அற்புதமான மூலிகை 5-6 மூலிகை கலந்துருக்குது. இந்த சோற்றுக்கற்றாழை என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண கற்றாழை இருக்கிறது. இது செங்குமரின்னு சொல்லப்படுவாங்க, சிலர் வான்குமரின்னு சொல்லுவாங்க. அறுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் சிகப்பான ஒரு திரவம் வெளியே வரும். இது பார்த்தீங்கன்னா சிகப்பு ரத்தம் மாதிரி இருக்கும். இது செங்குமரி. இதை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சாப்பிடலாம். பாருங்க என்ன கலர்ல இருக்குது பாருங்க. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. சாதாரண கற்றாழை எல்லாம் கிடைக்கும். வைத்தியர்கள் இதை வச்சு வளர்த்துவாங்க. அப்படியே சாப்பிடலாம், எந்த விதமான வாசனையும் வராது, நல்லா சாப்பிடலாம், நுங்கு மாதிரி இருக்கும். இதை சேர்த்திருக்கிறதில்ல. கல்லீரலை பலப்படுவது இதை விட அற்புதமான ஒரு மூலிகை நம்ம உலகத்துல வேற எதுவும் இல்லை. இந்த சோற்றுக்கற்றாழையெல்லாம் சேர்த்து நாங்க 6 ஜாமம் அரைக்கிறோம். இதை மாத்திரைகளாக உருட்டுவதற்கு நாங்க இதை செய்யறோம். இதை செய்து காலை 2 மாத்திரை, மாலை 2 மாத்திரை சாப்பிட்டால் நாள்பட்ட கல்லீரல் நோய் சரியாகுது. கல்லீரல் ஒண்ணுதான் நல்லா இருந்ததுன்னா எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். கிட்னி நல்லா வேலை செய்யும், இதயம் நல்லா வேலை செய்யும், எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். ஆகையினால இந்த நவமூல சூர்ணத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.